வணக்கம். மோகன்குமார், தமிழ்நாடு முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர். இன்றைக்கு என்னுடைய 7 சகோதர வீடுகளை எல்லாம் சந்திக்கிறோம். அதாவது நல்லூர் பஞ்சாயத்துக்குட்பட்ட கூத்தரத்துக்குளம் மார்த்தாண்டம் கோதேஸ்வரன் கோவில் பக்கம் ஒரு குளம் ஒன்று இருக்கிறது. அந்த குளத்தின் அருகில் சுமார் 60 வருட காலமாகவே என்னுடைய 7 சகோதரர்கள் வசித்து வருகிறோம். லட்சக்கணக்கான மக்கள் இன்றைக்கு வீடு இல்லாமல், ஒரு சென்று நிலம் இல்லாமல் தமிழகத்தில் வாடகை வீடுகளிலும், ரயில்வே ஸ்டேஷனிலும், பஸ் ஸ்டாண்டுகளிலும், களத்தினர்களிலும் அவங்க காலம் கழிக்கும் பொழுது ஏதோ ஒரு புறம்போக்கில் குளம் புறம்போக்கு, டாம் புறம்போக்கு, சாலை புறம்போக்கு, தோடு புறம்போக்கு என்று கூறி அதுக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து மக்களோட வாழ்வாதாரத்தை கெடுத்து நாசமாக்கி இன்றைக்கு மக்களை அப்புறப்படுத்தக்கூடிய அளவுக்கு அரசும் அதிகாரிகளும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மதிக்கக்கூடிய எங்கள் மாண்புமிகு முதலமைச்சர், நாங்கள் மதிக்கக்கூடிய எங்கள் நீதிமன்றங்கள், நாங்கள் மதிக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்ற அதிகாரிகள் எங்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும். நீங்கள் பார்வையில் இருக்கிறது போல இந்த வீடுகள் யாருக்கு எந்த ஒரு இடையூறும் கிடையாது. இதை அகற்றி நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? இங்கே அப்பார்ட்மெண்ட் கட்ட போகிறீர்களா, இல்லை ஏதோ பெரிய ரோடை சாலையை கொண்டு வர போகிறீர்களா? என்ன செய்ய போகிறீர்கள்? அதான் புரியவில்லை. யார் நோட்டீஸ் அனுப்பியிருக்கின்றீர்கள்? யார் இதுக்கு இந்த பின்னில் யாரு? ஆகையால் எந்த காரணத்தை கொண்டு நீங்கள் அகற்றுங்கள், வேண்ட சொல்லவில்லை. பகர் அவங்களுக்கு ஒரு வீடும் இடத்தை கொடுத்து நீங்கள் அகற்றம் செய்யுங்கள். பশ্চিம திட்டத்தின் அடிப்படையில் ஒரு வீடும் 5 சென்ட் செலவும் கொடுக்கிறதுக்கு அரசு முன்வர வேண்டும். அதுக்கு நாங்கள் மதிக்கக்கூடிய நீதிமன்றம் எங்களுக்கு நியாயம் தர வேண்டும். எங்களுடைய கோரிக்கையை நீங்கள் ஏற்று எங்களுக்கு நீதி வழங்க வேண்டும். ஆகையால் நாங்கள் ஏழைகள் அன்று கூலி வேலை செய்த பச்சைலாம் குழந்தைகளையும் கொண்டு, இந்த முதியோர்களையும் கொண்டு, படிக்கக்கூடிய பிள்ளைகளையும் கொண்டு வாரிக்கட்டி ஓட சொன்னால் எங்கே போகிறதுக்கு? கண்ணீரும் கையோடு இன்றைக்கு அநாதர்களாய் தெருவில் நிற்கிறது போல நிற்கின்றார்கள். ஆகையால் நீங்கள் எங்களை நீங்கள் கொலை செய்தாலும் சரி, ஜேசிபி கொன்றாலும் சரி, இந்த இடத்தை விட்டு நாங்கள் போகிறது சரித்திரமே இல்லை. பிள்ளைங்கள் எங்களுக்கு பகரம் வீடும் தரும் தந்து மாற்றம் செய்ய வேண்டும். இது எங்கள் கோரிக்கை. இது இங்கே மட்டுமல்ல, தமிழகத்தில் முழுவதும் உள்ள ஒரு சென்று நிலவும் விடுகிறது ஏழை மக்கள், அவங்களுக்காக குரல் கொடுக்கணும். தமிழ்நாடு முன்னேற்ற கழகம் எப்பொழுது மக்கள் பக்கம், மக்களுக்காகவே குரல் கொடுத்து, மக்களுக்காகவே உழைத்து, மக்களுடைய பிரச்சனைகளுக்காக மட்டும்தான் தமிழ்நாடு முன்னேற்ற கழகம் என்று செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகிய மதிக்கக்கூடிய அதிகாரிகள், எங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர், மாண்புமிகு முதலமைச்சர், எங்களுடைய பாசத்துக்குரிய நீதிமன்றம் எங்களை கருணை கூர்ந்து எங்களை இந்த இடத்தை வாழ வையுங்கள் என்று கேட்டு பேட்டி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மோகன்குமார், தமிழ்நாடு முன்னேற்ற கழக நிறுவன தலைவர்.